அட பாவிகளா! கடைசி பெத்த தாயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளை இறந்ததுக்கு ஒரு காரணம் அப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ என்னென்னலாம் வந்து காலம் எப்படி கிடக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நேத்து நம்ம வந்து கேள்வி எழுப்பியிருந்தோம். அதாவது என்னங்க பண்றீங்க? இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் மனுஷன் வந்து கோல்டு தாங்க. ஆக்சுவலா உடனே வந்து கண்டுபிடிக்க சொல்லி அந்த சிறுமிய, அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாகிட்ட வந்து பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு. இது என்னமோ டிஎம்கே பண்ண சதி அப்படின்ற மாரி நம்ம பொத்தாம் பொதுவா வந்து சொல்லிற முடியாது. ஆனா, நடக்கிற விஷயம்லாம் வந்து பார்க்கும் பொழுது, இவிங்க ஒரு வேள காரணமா இருப்பாய்ங்களா? அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் வந்து புலப்படுது. ஸோ, அத பத்தி தான் நம்ம இன் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக்க போட்டுருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ, இன்னைக்கு வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது வந்து கோவை சிறுமியோடைய பாலியல் வன்கொடுமை தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஆனதுலேருந்தே அவருக்கு வந்து பயங்கர ஒரு ஹாட் சீட் மாரி தான். அதாவது ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவர் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவன் வந்து சும்மா ஒரு பிரச்சனை பண்ணணுன்றதுக்காகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நியாயமாவும் நெறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுவும் மறுபக்கம் இருக்கு. விஜய் அவர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அவருடைய முதலமைச்சர் பதவிய வந்து தக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா, டிஎம்கே வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாரியான சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். சரி. போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அந்த சிறுமியோடைய பாடி அவங்க வீட்டுக்கு வந்து குடுக்கப்படுது. நேத்து நம்ம அத பார்த்தோம். பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து கையெழுத்து போட்டு அந்த சின்ன பெண்ண வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிடுறாங்க. இவங்க தாய் இப்போ வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதைக்கணும். ஏன் எரிச்சாங்க? என்ட்ட கையெழுத்து கூட அவங்க வந்து வாங்கவே இல்ல. அவங்க அப்பா வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. அப்படின்ற மாரி வந்து தன்னுடைய மகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது துளி கூட வருத்தம் இல்லாமல் அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க. அதுக்கடுத்து பிரஸ் மீட்ட இப்ப சந்திச்சுட்டு நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே இந்த பெண்ண, இந்த மகள நீங்க தான் பெத்தீங்களா? அப்படின்ற மாரி தான் நமக்கு கேட்க தோணுது. இது எத்தன பேருக்கு உணர்ந்தீங்க? அத பார்க்கும் பொழுது. நிஜமாவே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயமாக அது இருக்கு. சரி, இப்ப மேட்டருக்கு வருவோம். இந்த விஷயம் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படின்ற மாரியான ஒரு கேள்விகள் வந்து பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல், அந்த பிள்ளையோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பாடி அந்த வந்துட்டு இருக்கு. வாங்குறப்ப அவ ஒரு கஷ்டம் கூட இல்ல ஃபேஸ்ல. காசு எவ்வளோ குடுப்பீங்க? காசு குடுங்க அப்படிங்கிறாய்ங்க. எனக்கு சத்தியமா புரியல. அவ்வளோ தூரம் வந்து நீங்க ஒரு சின்ன பிள்ளை வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? பேசுறதுக்கு வாயே வராது. ஆனா, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, உடனே பிரஸ் மீட் அடுத்த நாளு இந்த மாரி என்ன வந்து இது பண்ணிட்டாங்க, எரிச்சுட்டாங்க. எனக்கு வந்து அதாவது காசு எதிர்பார்க்குறாய்ங்க. நிஜமாவே கேட்கிறேன். நீலாம் வந்து பெத்தியா பேண்டியா அப்படின்ற மாரி தான் கேட்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு கேட்கிறதெல்லாம் இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. கேட்டா எனக்கு எதுவுமே சொல்லல அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் விடுங்க. கூட இருக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அந்த ஏரியால பார்க்குறவங்க. அந்த அம்மா வந்து பணம் கேட்டாங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து சொன்னாங்க. இன்னொரு ஹைலைட்டே அந்த அம்மா வந்து மது போதையில இருந்தாங்க அப்படின்ற மாரியான தகவல்களும் வந்து வெளிய வருது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அ அதாவது அந்த அம்மா வரவே இல்லையாம். நல்லா நீங்க உள்ள போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா விட்டுருங்க. இந்த மீடியா வந்து எவன் காசு குடுக்குறானோ அவனுக்கு தான் எழுதுவாய்ங்க. நல்லா போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர குடுத்து வேல பார்த்துருக்காய்ங்க. நம்ம சொல்றோம்ல, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிலாம் இல்லவே இல்ல. அந்த இடத்துல வந்து வேல பார்த்துருக்காங்க. சோறு தண்ணி இல்லாம போலீஸ்காரங்களுக்கு வாழ்த்துக்கள். உடனே தான் போய் தேடியிருக்காங்க. ஆனா, அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல இல்ல. கேட்டா குடிச்சுட்டு வரலையாம். அவங்க அப்பா பாடி வர்றப்ப அவ்வளோ கதறி அழுவுறாரு. அவங்க அம்மா கிட்டருந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லங்க. இந்த தண்ணி உள்ள போயிருக்கு. அத பிரஸ் மீட்ல அந்த அம்மா வந்து ஒத்துக்குது. ஆமாங்க நான் சரக்கு அடிச்சேன் அப்டின்ட்டு. சும்மா மடக்குன்னு குடிச்சாங்களாம். எவ்வளோ கேவலம்னு பார்த்தீங்களா? நான் ஆக்சுவலா இத பத்தி பேசலாம்னு நெனச்சேன். ஆனா, எனக்கே தோணுச்சு. இப்படிப்பட்ட ஒரு அவலம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப, ஒருவேள இந்த பெண்ண வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. இந்த தாய. பெத்த தாய் இல்ல. நீ பேய் அப்படின்ற மாரி தான் சொல்லணும். இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து இது வந்து டிஎம்கே உடைய திட்டமாக இருக்கலாம். ஏன்னா காசுக்காக இத பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு இவுங்க அந்த பொண்ணுக்கு நிஜமான அம்மாவா? இல்ல வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு இது வராங்கல்ல, அஃபேர் மாரி வைக்கிறாங்க. அடுத்து 2வது கல்யாணம் கூட இருக்கலாம். அந்த பொண்ணு அத விசாரிக்கணும் அப்டின்றாங்க. காசு பறிப்பதற்காக இவங்க வந்து பாடிய என்கிட்ட காட்டாம பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அப்டிங்கிறது ரொம்ப கிளியராவே தெரியுது. இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டவர்கள் டிஎம்கே உடைய ஆட்கள் அப்டின்ற மாரியும் வந்து உள்ள விசாரிக்கும் பொழுது தகவல்கள் நெறைய வருது.
ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், திமுக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, சாதாரணமாக அவங்க இடம் போட முடியாது. எதிர்க்கட்சி அவங்க ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, சும்மா ஏதாவது வந்து கிளப்பி விட்ருவானுங்க. அந்த மாதிரி இதை கிளப்பி விட்டாங்களா அப்படிங்கிற விசாரணையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டனை வந்து கொடுக்கணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஈனப்பயலை சுட்டு கொல்லணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய ஆட்சியவே கீழே தள்ளுறதுக்கு, கீழே இழுக்கிறதுக்கு, ஆட்சியை கவுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ண முடியுமோ எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதனால் விஜய் அவர்கள் இதில் முழு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெக்வஸ்ட்டாகவும் நம்ம வந்து இந்த வீடியோ சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் குற்றவாளி அவங்களுடைய தாயாக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் வந்து தண்டிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த விசாரணை இன்னும் வந்து துரிதப்படுத்த வேண்டும். இது வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆட்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடாது. இந்த தாயை பார்த்தாலே பெரிய சந்தேகமாக இருக்குது. இந்த ரவுடிங்க வீட்லேயும் டிஎம்கே படம் இருக்கிறப்ப எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் இன்டர் கனெக்டடாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த கோணத்திலும் விசாரணை நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களும் வந்து இந்த அம்மா குடியாரி அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. காசு கேட்டாங்க, அந்த பெண் பாடியாக வந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த குட்டி பிள்ளை காசு கேட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வந்து எழுது. ஸோ இதுக்கு ப்ராப்பர் விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது தான், முடிஞ்ச வழக்கை சிபிஐக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கிறது. விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லுங்கள்.